அன்பின் உள்ளங்களை பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகின்றேன். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க பலி செலுத்துகின்ற பொழுது அந்த பலியை நான் வேணாம் அப்படின்னு சொல்லல, ஆனா பலியை தாண்டி நான் இரக்கத்தை விரும்புகிறேன். பழைய ஏற்பாடுல பார்ப்பீர்களாக இருந்தால் மனுஷர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, தங்களது பாவ காரியங்களில் இருந்து தாங்கள் விடுதலை அடையணும் அப்படி என்பதற்காக மாசு மறு இல்லாத ஒரு செம்மறி ஆட்டை தெரிந்து கொண்டு அதன் மீது தங்களது பாவ காரியங்களை எல்லாம் பேசுவார்கள். தாங்க என்னென்ன பாவ காரியங்கள் எல்லாம் பண்ணி இருக்கிறார்களோ அவற்றையெல்லாம் அந்த செம்மறி மீது பேசுவார்கள். அதற்கு அப்புறமாக அந்த செம்மறியை பலிபீடத்தில் வைத்து வெட்டி பலியிடுவார்கள். அந்த செம்மறியின் இரத்தம் பலிபீடத்தில் வழிந்து ஓடுகின்ற பொழுது எப்படி அந்த பலிபீடத்தை அந்த செம்மறியின் இரத்தம் கழுவி அதை முழுவதுமாக நனைக்கின்றதோ அது போன்று ஆண்டவரது இரக்கம் இவர்கள் மீது முழுவதுமாக இவர்கள் வாழ்க்கையை நனைப்பதாக இவர்கள் நம்பிக்கொண்டார்கள். அது பழைய ஏற்பாட்டின் நம்பிக்கை. அப்போ அந்த பலியை செலுத்தியதன் பிறகு எல்லாரும் தங்களது மனதில் ஒரு திருப்தியோடு திரும்பி செல்வார்கள் தங்களது இல்லங்களுக்கு. இப்போ நாங்கள் எல்லாரும் தூய்மை அடைந்து விட்டோம், we are fresh now, இப்போ எங்களது வாழ்க்கை புது பிறப்படைந்து விட்டது அப்படின்னு சொல்லி எல்லாரும் மகிழ்வோடு திரும்பி செல்வார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பழைய காலத்துல இந்த மனுஷர்கள் செய்த தப்புகளுக்காக அவர்களது தப்புக்களை எந்த பாவமும் பண்ணாத மாசு மறுவற்ற ஒரு செம்மறியை கொல்லுவதன் மூலம் அவர்களே தங்களுக்குள் ஒரு வைராக்கியம் கொள்றாங்க. எப்படின்னா, முழு பாவ காரியங்களையும் செம்மறியில போட்டோம், இனிமே நாங்க பாவிகள் கிடையாது அப்படின்னு சொல்லி அதுல ஏதாச்சும் ஒரு லாஜிக் இருக்குதா? ஆனா அன்னைக்கு அதுதான் கரெக்டாக இருந்தது. அப்போ இயேசு பார்க்கிறாரு, இதை நீங்க பண்றீங்க, மாசு மறுவற்ற ஒரு செம்மறியை நீங்க பலியிடுறீங்க, சரி அது உங்க நம்பிக்கை. ஆனா இப்படி நீங்க பண்ணதுக்கு அப்புறமாக நீங்க திரும்பி வந்ததும் திருந்தி வாழ்றீங்களா? அல்லது நீங்க பண்ணிக்கிட்ட பாவங்கள் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு புது புது பாவ காரியங்களை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களா? மன்னிக்காம இருக்கிறீங்களா? அடுத்தவருக்கு தீங்கு செய்யறீங்களா? குரோதத்தோடு வாழ்றீங்களா? இரக்கம் இல்லாம நடக்கிறீங்களா? இந்த பாருங்கப்பா, இந்த பலி எல்லாம் இல்லை, நான் இரக்கத்தை தான் நாடுறேன், நீங்க நன்மை செய்வதைத்தான் நான் பிரியப்படுறேன் அப்படின்னு இயேசு அன்னைக்கு போதிச்சாரு. போதிச்சவர் என்ன பண்ணாரு? எல்லாருடைய பாவங்களையும் தன் மீது ஏற்றுக்கொண்ட செம்மறியாக சிலுவையில் பலியாகி நம்மை சுத்தப்படுத்தினாரு. சுத்தப்படுத்தினவர் இன்னைக்கு 2000 வருஷங்களுக்கு முன்னாடி அங்கு அந்த நாட்களில் வாழ்ந்தவர்களை பார்த்து கேட்ட அதே கேள்விகளை நம்மையும் நோக்கி கேட்கிறார். ஏன்பா, என்னுடைய இரத்தத்தினால், செம்மறியாக இருக்கக்கூடிய என்னுடைய இரத்தத்தினால் நீங்க கழுவப்பட்டீங்க, உங்களது பாவ காரியங்கள் எல்லாம் போயிருச்சுது, இப்போ you are very very fresh and new, புது பிறப்படைஞ்சிட்டீங்க. ஒவ்வொரு திருப்பலியிலையும் நாம் பலியிடப்படுகின்ற வேளையில நீங்க என்னை பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது புது பிறப்படைந்து கொள்ளீர்கள். அப்போ புது பிறப்படைஞ்சுக்கிட்டு நீங்க என்னை எந்த அளவுக்கு உங்களது வாழ்க்கையில் வாழ்ந்து கொள்றீங்க? நீங்க வெளியில போய் திருப்பலி முடிஞ்சு வெளியில போற வேளையில இரக்கம் காட்டுறீங்களா? பாவம் பண்ணாம இருக்கிறீங்களா? பொய் பேசாம இருக்கிறீங்களா? துரோகம் பண்ணாம இருக்கிறீங்களா? சண்டை பிடிக்காம இருக்கிறீங்களா? குடும்பத்துல குழப்பத்தை ஏற்படுத்தாம இருக்கிறீங்களா? அடுத்தவனை கால் வாராம இருக்கிறீங்களா? தேவையற்ற காரியங்களை பேசாது இருக்கிறீங்களா? தேவையற்ற நெகட்டிவ் காமெண்ட்ஸ் பண்ணாம இருக்கிறீங்களா? ஆண்டவர் கேட்கிறார். ஒருவேளை நீங்க இப்படியான காரியங்கள் பண்ணிக்கிட்டு இருப்பீர்களாக இருந்தா இதெல்லாம் பண்ணிட்டு வந்து நீங்க பலி ஒப்பு கொடுக்க வேண்டாம். இதெல்லாம் பண்ணாம இருந்தாலே நான் உங்க மேல கொடுத்த புதிய வாழ்க்கை உங்களுக்கு ஆசிராக இருக்கும்.
நீங்க நன்மையான காரியங்களை பண்ணிக்கிட்டு அன்றாடம் என்கிட்ட வருகிற பொழுது, அது ஜெபமாக இருக்கட்டும், ஜெபமாலையாக இருக்கட்டும், வே ஆஃப் த கிராஸ் சிலுவை பாதையாக இருக்கட்டும், பக்தி முயற்சிகளாக இருக்கட்டும், திருப்பலியாக இருக்கட்டும், எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், இவை மூலமாக நீங்க என்கிட்ட வருகிற பொழுது என்னுடைய ஆசீர் உங்க மேல அன்றாடம் பெருகிக்கிட்டே போகும். இன்னைக்கு உங்களது ஆசீர் எந்த அளவு இருக்கிறதோ அதிலும் பார்க்க பல மடங்கு நாளை உயரும். நாளை மறுதினம் அதைவிட பல மடங்கு உயரும். வேதத்தில் ஆண்டவரை சொல்லி இருக்கிறார் அல்லவா, I will take you from glory to glory. அதாவது இன்னைக்கு 30% ஆசீர் அப்படின்னு சொன்னா, நாளைக்கு நீங்க உண்மையாகவே இரக்கத்தோடு செயல்படுகின்றபடியினால் உங்களையும் உங்களது குடும்பத்தையும் உங்களது தலைமுறையும் ஆண்டவர் 30% 60% கொண்டு போவார். ஆண்டவர் உங்களது வைராக்கியத்தை பார்க்கின்ற பொழுது 30 60 கொண்டு போன ஆண்டவர் 60 80 100 கொண்டு போவார். இப்படி ஆசீரின் சிகரங்களை உங்களது வாழ்க்கையில் நிறைவாக தொட்டு மகிழ வாழ்த்துகிறேன். ஆமென்.